இங்க நம்ம மிஸ்டர் பீன் பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங்க கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா அவருக்கு தும்மல் வந்துருது. அதனால அவர் மூக்குக்குள்ள இருந்த சளி எல்லாம் அந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஃபேஸ் மேலேயே போய் பட்டுருது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா உடனே அவர் பாக்கெட்டுக்குள்ள இருந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அந்த பெயிண்டிங்ல ஒட்டி இருந்த சளி எல்லாம் துடைக்கிறாரு. பார்த்தா அவர் தொடச்ச இடமெல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல மாறிடுது. என்னடான்னு பார்த்தா அவர் பாக்கெட்டுக்குள்ள இருந்த பேனால இங்க் லீக் ஆயிருக்கும் போல. அதனால அந்த துணியில பட்டு அந்த பெயிண்டிங்லயும் இப்ப பட்டுருச்சு. அதனால நம்ம மிஸ்டர் பீன் ரொம்ப பதறி போயிட்டு யாராவது உள்ள வந்து பாத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுடைய டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு அதை நம்ம எப்படியாவது கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அப்படியே தனியா கலட்டி கீழே வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. தொடச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஃப்ரேம்ல இருந்து போட்டோ தனியா கீழே விழுந்துட்டு ஃப்ரேம் தனியா போட்டோ தனியா ஆயிடுது. அதனால நம்ம மிஸ்டர் பீன் என்ன பண்றாருன்னா ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் டேபிள்ல தள்ளிக்கிட்டு போற மாதிரி அந்த போட்டோ மேல ஒரு வெள்ளை துணியை போத்திட்டு அதே மாதிரி தள்ளிக்கிட்டு போறாரு. ஆப்போசிட்ல வேற நிஜமாவே ஒருத்தர் டேபிள்ல தள்ளிக்கிட்டு வராரு. அவர் பார்க்காத நேரத்துல இவரு அந்த போட்டோ அப்படியே ஸ்ட்ரைட்டா மாத்தி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அந்த நம்பரே சுதாரிச்சு இவர் எப்படிடா நம்மள தாண்டி டேபிள்ல தள்ளிக்கிட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஒரே குழம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரு நேரா அங்க இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ள போய் அங்க இருக்கிற கிளீனிங் லிக்விட் எடுத்து அந்த போட்டோவை அப்படியே கிளீன் பண்றாரு. பார்த்தா இப்போ அது மேல இருந்த ப்ளூ கலர் எல்லாம் போயிட்டு பர்ஃபெக்ட்டா ஆயிடுது. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த லிக்விடை வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த கெமிக்கல்னால அந்த பெயிண்டிங் மேல எல்லாம் அப்படியே பபிள்ஸா வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து பதறி போன நம்ம மிஸ்டர் பீன் மறுபடியும் அவர் கையில வச்சிருந்த துணியை வச்சு அந்த பெயிண்டிங்கை துடைக்கிறாரு. பார்த்தா இப்ப அந்த பெயிண்டிங்ல இருந்த முகமே சுத்தமா மறைஞ்சு போயிடுது. இப்ப அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல மறுபடியும் அந்த பெயிண்டிங் மேல துணியை போத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளேயே ஓடி போய் அந்த ரூமுடைய டோரை லாக் பண்ணிட்டு யாரும் திறக்காம இருக்கிறதுக்காக ஒரு பெரிய செடியெல்லாம் எடுத்து அந்த டோருக்கு முன்னால வைக்கிறாரு. ஆனா அந்த ரூமுக்கு இன்னொரு டோர் இருக்கிறது அவர் மறந்தே போயிட்டாரு. அது வழியா அவருடைய ஃப்ரெண்ட் ரூம்குள்ளேயே வந்துடுறாரு. வந்து இங்க இருந்த பெயிண்டிங் எங்கடான்னு கேட்க நம்ம மிஸ்டர் பீன் பதட்டத்திலேயே அந்த பெயிண்டிங்கை ஓபன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இருந்த ஃபேஸுக்கு பதிலா நம்ம மிஸ்டர் பீன் ஒரு கொடூரமான ஃபேஸை வரைஞ்சு